சென்னை வந்து களம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வர்றது கஷ்டம். ஈவன் பெரம்பலூரில் விஜய் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதியிலையும் தேர்ட் பிளேஸ் தான். அவருடைய பர்சனல் வேட்பாளராக போட்டிருக்காரு. அது வந்து அவர் கூடுதலாக பண்ணாருன்னா அது ஒரு 4000-5000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வந்துச்சுன்னா அந்த 10 தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ஆனால் பெரிய அளவுக்கு அதிமுக வந்து அதிமுக கோட்டைங்கிற ஒரு இடத்துல பெரிய ஓட்டை விழுவுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆளே கிடையாது பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒருத்தர் தான் பண்ணுறாரு. நேற்று வந்த மோடி கூட அமித்ஷா வரவே இல்லை. அதுக்கப்புறம் அலையன்ஸ் பேசினார், மற்ற விஷயம் பேசினார், நடுவில் ஒரு நாள் வந்தார். அலையன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நேற்று தான் மோடி வந்து அதுவும் கன்னியாகுமரி தொகுதியில் 4 தொகுதியில் பிஜேபி நிற்கிறதுனால அவர் ரோட் ஷோ தான் போனார், பேசலை. எங்கே பார்த்தாலும் வந்து பிஜேபி தலைவர்களோ அவங்க சார்பாக கொடியோ எதுவுமே காமிக்காமல் ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க அந்த விஷயத்தை. என்ன காரணம், பிஜேபிங்கிறது அதிமுக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் பல தொகுதியில் பார்க்குறாங்க. வந்து அந்த பக்கத்தையே காட்டாதீங்க. ஆமாம், பஞ்சப்பூர் தான் ஏன் இல்லை அப்படின்னு அவரோட நிப்பாட்டிக்கிறார். அது உண்மைதான். அது போல் சார் அந்தந்த பகுதியுடைய ஃபீல்டு ஒர்க்கரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. நிச்சயமாக டிஎம்கேலையும் பார்க்குறாங்க, ஏடிஎம்கேலையும் பார்க்குறாங்க. இந்த அனுபவம்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் வந்து தாவேக்காவுக்கு எப்படி சார்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். கடந்த நிகழ்ச்சி ரொம்ப வந்து புள்ளிவிவரமாக பேசுனீங்க, ரொம்ப வந்து வரவேற்பையும் பெற்றுள்ளது. ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க 2 பேருக்கு தான் வந்து ஃபைனல் போவாங்க. இந்தியா பாகிஸ்தான் போல் 2 டீமு தான் வந்து வேலையே. மற்ற அணிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸு 4th பிளேஸ் தான். ஃபைனல் மேட்ச்சு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அணி தான். டிவிகே என்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனலே வந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் களம் இது வந்து தேர்தல் களம் இல்லை, இதில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. அப்போ அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய வாதம், அவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட ஜனநாயகத்தினுடைய போட்டியில் இன்னார் தான் வந்து ஃபைனலில் ஆட போகிறாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது மக்கள் தீர்மானிக்கிற விஷயம். ஆனால் களம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக போல தான் வந்து தோற்றம் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் பேசுகிற விஷயம் என்னென்னா, அதிமுக திமுக விஜய் வருவாருங்க, நான் ஓட்டை பிரிப்பார், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு ஒரு இல்லை அவர் வந்து வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓட்டு விழுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெருமை சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா விஜய் வந்து செகண்ட் பிளேஸில் வருவார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 நாளாக சென்னையில் வந்து விஜய் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்கள் வந்து அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து மெல்ல மெல்ல அதற்கான அறிகுறியா? இதில் வந்து அவர் கட்டமைப்பு இல்லை, அவர் பேசுகிறது சரியில்லை, அவர் வந்து அடிக்கடி ரத்து பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்து விஜய் மேலே நானும் சொல்லலாம், மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் மேட்ரு, அதுக்கப்புறம் உள்ள இது மாதிரி பல நெகட்டிவ் இருந்தால் கூட இந்த களம் வந்து நீங்கள் எப்படி ஒரு காலத்தில் ஒரு காலத்துலேயும் ஒன்று நடந்திருக்கு. வைகோ ஒரு காலத்தில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் நடந்திருக்கு, இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு. கமலஹாசன் கூட ஓரளவுக்கு நடந்திருக்கு, பாக்கியராஜ் நடந்திருக்கு, டி ராஜேந்திரன் வந்திருக்கு. இந்த மாதிரி நடிகர்கள் சம்மந்தப்பட்டவங்க அல்லது அரசியல்லையே வைகோ மாதிரி உள்ளவங்களும் பிரித்து பெரிய அளவுக்கு களம் கண்டிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன இந்த புது களத்தில் என்ன 2026 வந்து என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய விஷயம். என்ன காரணம்னா 18 to 22 வயசு தான் அதிகமான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வகுப்பில் வந்து சென்னை போன்ற ஒரு காலேஜில் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துங்க, எந்த காலேஜ் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் 60 பேர் கிளாஸில் இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 25லேருந்து 30 பேர் வர கிட்டத்தட்ட பாதிக்கு குறைவாக விஜய் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் அரசியலில் பெரிய புரிதல் இருக்கான்னா, மொத்தம் அந்த 30 பேரில் ஒருத்தர் கூட பெருசாக இருக்காது, அல்லது ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு தான், அந்த அரசியல் அறிவு நான் சொல்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆனால்
இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியாக இருக்குது. அது அவங்க வந்து குறிப்பாக வந்து அம்மாக்கள் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு பாசத்தால கன்வின்ஸ் பண்றாங்க. அல்லது ஒரு சின்ன மிரட்டலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேற வேற தொனியில வந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால களம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ண்ட் பிளேஸ் சென்னையை பொறுத்தவரை நான் வந்து டைரக்ட்டா பல வீடுகள்ல விசாரிச்சதுல, சென்னை வந்து களம் வந்து 2ண்ட் பிளேஸ் வந்து 1ஸ்ட் பிளேஸ் வர்றது கஷ்டம். ஈவன் பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதியிலையும் 3ர்ட் பிளேஸ் தான். நிச்சயமா என்ன பொறுத்தவரை. இதனால என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க, விஜய் தான் 2ண்ட் பிளேஸு. 16 தொகுதியிலையும் இது இது அல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா நகர தொகுதிகள் எல்லாத்துலேயுமே 2ண்ட் பிளேஸ் வரலாம். அது கிராமத்தோட இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி நகரம் இருக்கும். ஒரு கால்வாசி கிராமம் இருக்கும். அப்போ அதனுடைய ரிசல்ட் கூட கொஞ்சம் முன்ன பின்ன மாறத்துக்கு இருக்குது. அதே நீ கந்தரக்கோட்டை எடுத்துக்கிட்டினாக்கா முழுக்க முழுக்க கிராமம். அப்போ அங்கே வந்து 1000க்கு 60 ஓட்டு, 70 ஓட்டு, 100 ஓட்டு தான் விஜய்க்கு இருக்குது ஒரு பூத்துக்கு. அப்போ அங்கெல்லாம் மாறும். இப்போ நகரப்பகுதியில் கோயம்புத்தூர், மதுரை, இது மாதிரி திருச்சி, இது சென்னை ஃபுல்லாக சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் திருவள்ளுவர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த சினிமாவினுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த இடத்துலலாம் வந்து 2வது பிளேஸ் வந்து விஜய் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஒரு 80 தொகுதி தான் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுனாலயா? அதெல்லாம் கிடையாது. அது கிடையவே கிடையாது. நான் வந்து கட்டமைப்பு இருக்கா? இல்ல. பூத் ஸ்லிப் குடுப்பாங்களா? நிச்சயமா 90% குடுக்க மாட்டாங்க. அவங்க யாருமே கட்சியிலேருந்து வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்கறது, போறது, வர்றது எதுவுமே இருக்காது. எதுவும் தேவையும் இல்ல. அத தாண்டி விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து குறிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் கூட முதல்ல 9 வயசுலேருந்து 17 வயசு வரை தான் இருக்குன்னு நெனச்சேன். இப்போ 9 வயசுக்கு கீழேயும் இருக்கு. அப்ப அந்த அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா விஜய், அம்மா விஜய்க்கு ஓட்டு போடு. எலெக்ஷனே அவங்களுக்கு தெரியாது இதுவரை. நம்ம காலம் நான் 50, 45 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அரசியலு. அந்த சின்ன வயசுல 17 வயசுக்கு கீழ, 18 வயசு வந்தா ஓட்டு உரிமை வந்தா கூட தெரியாம யாராவது அவங்க அப்பா, அம்மா சொல்றத கேட்டு தான் ஓட்டு போட்ட காலம் உண்டு. இப்ப அது பெரிய அளவுக்கு மாறியிருக்கு. அது வந்து இந்த எலெக்ஷன்ல குறிப்பா 18 டூ 22, 22க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் ஆம்பளைங்கள ரொம்ப குறைச்ச, பெண்கள் கொஞ்சம் கூட, 30 டூ 40ம் கிட்டத்தட்ட அதில பெண்கள் கூட. வீட்ல மொத்தம் இந்த மாரி 18 டூ 22 வயசு 2 பேரு ஆண், பெண் ஒரு கல்லூரி படிக்கிற காலத்தில இருந்தாலோ, அவங்க 2 பேரும், அவங்க அம்மா 3 பேரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால திமுகவுக்கு பாதிக்குமா? அந்த மாரி இந்த இந்த ஓட்டு எங்கேருந்து வருது? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுவும் பிரிக்கலாம். அத எப்படி பிரிக்கலாம்? அப்படி நான் இப்ப முதல்ல பிரிச்சது வேற, இப்ப பிரிக்கிறது வேற. இப்ப எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, விஜய் வாங்குற ஓட்டு ஒரு தொகுதிக்கு அந்த எடப்பாடி தொகுதிய தான் அவர் வந்து வேட்பாளர வந்து இது பண்ணிட்டாங்க. வேற மாரி பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால அங்க வந்து தவைக்க வந்து அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் இல்ல. ஒரு சுயேட்சையா ஆதரிக்கிறாங்க. அந்த அது தவிர 233 தொகுதியிலயும் விஜய்க்கான ஓட்டு வந்து குறைஞ்சபட்சம் 20,000 ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு நான் கணிக்கிறேன். அதில கிராமத்து உள்ள தொகுதி வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகரத்து தொகுதிகள் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். பெருசா மாறத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்னும் 4, 5 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு டிவியில மட்டும் ஒரு 4 மணி நேரமா என்னமோ பேட்டி அவரு குடுக்க போற ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு எனக்கு தெரியல. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில அவர் ஒரு 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ அவர் வந்து செலக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டு, அதுக்கு அவர் ஆன்சர் பண்ற மாரி ஒரு ஏற்பாடு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது வந்தோனே நம்ம அத பார்ப்போம் அந்த விஷயத்த. அதுவரை நம்ம வந்து தெளிவா ஒரு இடத்துல என்ன பொறுத்தவரை இந்த கள நிலவரத்தில பெரும்பாலான தொகுதி, அது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட 150 தொகுதி வர கூட 2ண்ட் பிளேஸ்ல விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பா நம்ம ஏற்கனவே போன தடவ சொன்ன அந்த ஒரு அடிப்படையில தருமபுரி டூ மதுராந்தகம் ஒரு கிட்டத்தட்ட 30 தொகுதி இருக்கு. அந்த 30 தொகுதியில வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து அங்கேயுமே 15,000மோ 20,000மோ பிரிச்சாலே அது வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பல தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி. போன தடவ கிட்டத்தட்ட இந்த 30 தொகுதியும் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த வெற்றி பெற்ற தொகுதியில விஜய் வந்து டிவிகே வந்து 20,000த்துக்கு போல பிரிச்சா, அது ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அதிமுகவ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஜோன் 4 அது வந்து நான் சொல்றது வந்து குறிப்பா நீலகிரியில ஆரம்பிச்சு, நாமக்கல் வர கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு,
அந்த டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் வர கரூர் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு 22 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி 21ல். அந்த 21 எலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த 22 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு ஏடிஎம்கே பிஜேபி அணி. அந்த இதில் வந்து ஒரு டெல்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அங்கே வந்து இந்த இவங்க செகண்ட் பிளேஸ் வரலைன்னா கூட ஓட்டு வந்து 20,000 ஓட்டு பிரித்தாக்கா அப்புறம் பெரிய பிரச்சனை இருக்குது. அங்கே தாவேக்காக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செங்கோட்டையன் ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு கடுமையாக ஒரு 10 எனக்கு தெரிஞ்சு 10 வேட்பாளர் வந்து அவருடைய பர்சனல் வேட்பாளராக போட்டிருக்காரு. அது வந்து அவர் கூடுதலாக பண்ணாருன்னா, அது ஒரு 4,000 5,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வந்துச்சுன்னா, அந்த 10 தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ஆனால் பெரிய அளவுக்கு அதிமுக வந்து அதிமுக கோட்டைங்கிற ஒரு இடத்துல பெரிய ஓட்டை விழுவுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இதில் இந்த 2 ஜோன்லேயுமே ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சிடுறேன். இந்த 2 ஜோன்லேயுமே தேமுதிகவை திமுக பக்கம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது அவங்க பிரச்சாரத்திலேயே அவங்க காமிக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் தேமுதிகவுக்கு வந்து சில இடத்துல 1000, சில இடத்துல 5000, சில இடத்துல 10,000. அங்கே இந்த பக்கம் ஜோன் 3ல 30,000 30 தொகுதியிலையும், அந்த பக்கம் ஜோன் 4 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 22 தொகுதியிலையும் விஜயகாந்துக்கான ஓட்டு வந்து ஸ்டில் அலைவாக இருக்குது. அது வந்து பிரேமலதாவால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அது நடந்துச்சுன்னா இன்னும் திமுகவுக்கு வந்து கூடுதல், அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ். ஏன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க அமமுகவில் இருந்தால் கூட இப்போ வந்து இந்த பக்கம் வந்துட்டதுனால அது வந்து கூடுதல் ஸ்ட்ரென்த் ஆகிடுது. அந்த பக்கம் பெரிய அளவுக்கு வீக் ஆகிடுது. அதனால இருக்குது. இந்த பக்கம் 30 தொகுதியில் இந்த ஜோன் 3ல பாட்டாளி கட்சி பிளவு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ராமதாஸும் சசிகலாவும் கூட்டணி போட்டிருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கலைன்னா கூட ஒரு அந்த பகுதி அளவுக்கு ஒரு தொகுதிக்கு எவ்வளவோ ஒரு குறைச்சலாக 1000மோ 2000மோ 3000மோ அந்த மாதிரி வாங்கலாம். சில இடத்துல சில தொகுதியில் இப்போ சௌமியா போட்டிடுற தொகுதியில் ஒரு வேளை ராமதாஸ் வந்து ஒரு 10,000 ஓட்டுக்கு மேலே பிரித்தாருன்னா சௌமியா ஜெயிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அந்த ஒரு தொகுதி வந்து பிஎம்கே அன்புமணி வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த 3 தொகுதியில் ஒரு முக்கியமான ஒரு இது நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட வேறு மாதிரி பண்ணி அவரை நிற்க விடாம பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூரில், சென்னையில் விஜய் நிற்கிற தொகுதியில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அலையன்ஸ் கொடுத்துறாங்க பாட்டாளி கட்சி. அதில் திலகபாமா நிற்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு வீக்கான தொகுதியாக அதிமுக கூட்டணிக்கு போயிடுது. இதுக்கு பேரலாக இவங்க இந்த 2க்கும் பேரலாக பாட்டாளி கட்சிக்காக செஞ்சு கொடுக்க போகிறாங்களான்னா, அது வந்து தருமபுரியில் இவங்க சௌமியா நிற்கிற தொகுதியில் தான் அவங்க செஞ்சு கொடுக்கணும். அப்போ அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம 4ஆம் தேதி 23 நடக்கிற தேர்தலையும் அதனுடைய ரிசல்ட் 4ஆம் தேதி வர்றதுலையும் பார்க்கலாங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து அதையும் நான் உள்வாங்கிக்கிறேன் சார். அதை பார்த்தீங்கன்னா வந்து தொகுதிகளோட கள ஆய்வு, அதே போல் வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்துகிற மனநிலை, அது அடிப்படையில் தான் நீங்களே சொல்கிறீங்க. மக்கள் வந்து ஓப்பனாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் சொன்ன வயசில் சென்னையில் எங்கே வேணாலும் போய் கேட்டிங்கன்னா இது ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை இப்படி ஓப்பனாக யாரும் சொன்னதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கொஞ்சோண்டு பழக்கத்தில் யாரையாவது ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு போய் போனீங்கன்னா இந்த வயசு டு இந்த வயசு, அதாவது 18 வயசில் ஆரம்பித்து ஒரு 30, 35, 40 அந்த வயசு வர பெண்கள், இந்த சின்ன பிள்ளைங்க 18 டு 22 வயசு, இது கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லுவாங்க நான் விஜய்க்கு தான் அப்படின்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் 30 பேரில் மிச்சம் 30 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கேட்டர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கீழ் வயசு இன்னொரு முக்கியமான செய்தி, 55 வயசுக்கு கீழே குறிப்பாக ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு உண்மையாக நான் இதில் கருதுகிறேன். ரிசல்ட் வந்தோன்னா நம்ம இதை பேசுவோம் அதை பற்றி. ஆனால் அவங்களுடைய தொடர்ந்து இருக்கிற வாக்கு வங்கி இருக்குல்ல, நம்ம அதையும் வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஏன்னா அதிமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிற 20 வருஷமாக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகள் இருக்குல்ல. இப்போ அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிற அந்த 60 தொகுதி, 2 தரப்பிலுமே 60 தொகுதி, அதில் வந்து வேறு விதமான முயற்சிகளை வந்து 2 கட்சிகளுமே செய்வாங்க எடுப்பதாக தெரியவில்லை. ஏன்னா அதற்கான ஏன்னா நீ ஜெயிக்கிறதுக்கு நான் என்னென்ன உதவி பண்ணுறப்போ நான் பண்ணுறேன், நான் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன உதவி பண்ண நீ பண்ணு அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து 2 கட்சிகளும் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாரம்பரியமான வாக்குகள் இருக்குல்ல சார், பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் நீண்ட நாள் வாக்குகள். இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வந்த பொழுது எம்ஜிஆர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் பிடிப்பான அந்த திமுகவுடைய ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டுக்கள் தான் வந்து 13 வருஷம் கழித்து மீண்டும் கலைஞர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி புரிந்தது. ஒட்டுமொத்தமாக எல்லா ஓட்டுகளையும் போகல.
இல்லை, அது அந்த ஒரே ஒரு தரவு மட்டும் அந்த சொல்கிறேன். ஓட்டுகள் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வந்து கூடுதலாக அதை ஒத்துக்கிட்டு நான் ஒரு தரவு தர்றேன். 2016 தான் ஜெயலலிதாவும் இருக்காங்க, கருணாநிதி இருக்காங்க. இது ஒரு வரலாற்று பின்னணியோடு இந்த 2016 நடக்குது தேர்தல். அதில் வந்து என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு தரவு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40% அதிமுக தனிச்சு ஜெயலலிதாவுக்காக விழுந்த ஓட்டு. அதில் கூட்டணிங்கிறது இல்ல இல்ல தனியரசு கூட்டணி மாரி அது அது கூட்டணிங்க ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவங்களுமே ரெட்டையில இருந்தாங்க. இந்த பக்கமும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் தான் ஒரு 4% உள்ள காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி. அத 4ஆவே கழிச்சுரும். ஏன் 4 சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அது அவங்கள வாக்கு சதவீதம் அவங்க அதிகரிச்சிருக்கு. காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்க சொல்றீங்க. நான் அப்படி எடுத்துக்கல. நான் எது தரவு எடுத்துக்கிறேன்னா, 14ல முதல் முறையா காங்கிரஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தனியா நின்னுச்சு. 2014 எம்பி தேர்தல்ல தனியா நின்னு 4.37 ஓட்டு வாங்குனுச்சு காங்கிரஸ். அப்ப இந்த ராகுலுக்கான ஓட்டு தமிழ்நாட்ல அப்படின்னு நம்ம வரலாற்று ரீதியா, தரவு ரீதியா பார்த்தீங்கன்னா 2014ஓட சரி. 14 முடிஞ்சோனே அடுத்ததுலயே கூட்டணி வந்துடுறாங்க. 16ல திமுகவோட கூட்டணி. அதோட சேர்த்து அதில வந்து 3.7 மட்டும் கழிச்சுட்டு 4 அப்படியே கூட வச்சுக்கிறேன். 39 புள்ளி சொச்ச பெர்சன்டேஜ் வந்து திமுக கூட்டணி எடுக்குது காங்கிரஸோட. அப்போ 36 அல்லது 35 கூட வச்சுக்கங்க. 35% வந்து திமுகவுக்கு வந்து பேஸ் ஓட்டு இருக்கு. இது வந்து அதே மாரி அதிமுகவுக்கு 40% 16ல ஜெயலலிதா குடுத்துட்டு போறாங்க. ஆனா, இப்ப 24ல எம்பி தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அதிமுக தனிச்சு நிக்குது. அவங்களோட இருக்கிறது வந்து தேமுதிக மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? மத்த எல்லாம் பிஜேபி பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் கொண்டு போயிடுறாங்க அவங்க. அதுல வந்து 20லேருந்து 23% தான் அதிமுக வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட இப்போ 17, 18, 19 தேமுதிக கழிச்சா கூட 20%க்கு கீழ கொண்டாந்துர்றாரு எடப்பாடி வந்து. இது இது எங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஓட்டு முதல் முறையா 17க்கு அப்புறம் ஸ்டாலின் கலைஞர் இறந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு எதிர்ப்பான இருந்த பெண்கள், அல்லது அதிமுகவுக்கு ஆதரவா இருந்த பெண்கள், திமுகவுக்கு காலங்காலமா ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கும் வந்து. அதெல்லாம் கலைஞர் செத்தோனே அப்படியே சுத்தமா மாறி போயி, ஸ்டாலின் வந்து அதில ரொம்ப அழகா, ரொம்ப லாவகமா கையில எடுத்துக்கிட்டு, பெண்கள் நலத்திட்டம் மட்டும் இல்ல, பெண்கள் ஓட்டையும் அவர் வந்து கொண்டு வந்ததுனால தான், இந்த அதிமுக வந்து சரிவாயிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதில வந்து ஒரு அறிகுறி எப்ப தெரிஞ்சதுன்னா, அ குடிசை பகுதிகள்ல எங்க பார்த்தாலுமே இரட்டை இலை சின்னங்கிறது இந்த தவிர்க்க முடியாம இருக்கும். தவிர்க்க முடியாம எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. ஆமா. அத வந்து மாத்துனது வந்து ஸ்டாலின் மாத்துனாரு. முதல்வர் அது எந்த ஸ்டாலின். ஆமா. அவர் தான் மாத்துனாரு. அது இந்த மாற்று. ஆனா இந்த தேர்தல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பூவை மூர்த்தி, அதே மாரி இப்போ ஆம்ஸ்ட்ராங்கு இவங்கலாம் வந்து அதிமுக அணியில இருக்கிற பொழுது, அவ்வளவு சீக்கிரம் முழுமையா போகாது. ஆனா இவங்கலாம் என்ன பொறுத்தவரை நீங்க சொல்றது கரெக்ட்டு. பட் எல்லாமே ஒரு தொகுதி சம்மந்தப்பட்டவங்க இவங்க யாரும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சம்மந்தப்பட்டவங்களே அதிமுகலயும், பிஜேபிலயும் கிடையாது. இருந்த ஒரே ஒரு அண்ணாமலை வந்து அவர் தன்னோட இமேஜ பில்டப் பண்ணி வந்தா கூட, அவருமே 2014 டூ இப்ப 24 கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, பொன்னார் என்ன வச்சிருந்தாரோ 18% அதே தான் இப்ப தேசிய முற்போக்கு கூட்டணி அதாவது என்டிஏக்கு வந்து 24லயும் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா 0.52% குறைஞ்சிருச்சு அண்ணாமலை பீரியட்ல. அத மறைச்சு ஆனா, அவருக்கு மீடியா செல்வாக்கு மத்ததெல்லாம் வச்சு தான் அவர் பில்டப் பண்ணி அவருடைய செல்வாக்க எதுக்கு காமிச்சாரு. இது அமித்ஷாவுக்கு தெரிஞ்சனால தான் அவர வந்து டம்மி பண்ணிட்டு, இப்ப வழி இல்லாம அவருக்கு குடுக்குற அந்த அந்த மீடியா வெளிச்சத்த வந்து பயன்படுத்திக்கிட்டு, இப்ப ஒரு ஒரு 15 நாளா அவர் வந்து 15 நாள் கூட இல்ல, ஒரு 10 நாளா அவர் வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப தமிழ்நாடுல நீங்க எடப்பாடிய தவிர, அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு ஆளே கிடையாது பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒருத்தர் தான் பண்றாரு. நேத்து வந்த மோடி கூட அமித்ஷா வரவே இல்ல அதுக்கப்புறம். அலையன்ஸ் பேசினாரு, மத்த விஷயம் பேசினாரு. நடுவுல ஒரு நாள் வந்தாரு. அலையன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு, நேத்து தான் மோடி வந்து அதுவும் கன்னியாகுமரி தொகுதியில 4 தொகுதியில பிஜேபி நிக்கிறதுனால, அவர் ரோட் ஷோ தான் போனார். பேசல. அது ஒரே ஒரு இடத்துல ஏதோ ஹிந்தியில சொல்லியிருக்காரு ஒழிய, மத்தபடி எதுவுமே அவர் வந்து பெருசா பேசுன மாரி நமக்கு தெரியல. இனிமே 3 நாள்ல அவர் வரப்போறதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ முடிஞ்சிருச்சு. அப்ப அது இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார். ஏன்னா, இப்ப எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணியில அவரு முன்னெடுத்துட்டு போறபடியே போகட்டும். நம்ம வந்து இடையில போய் ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த பண்ண முடியாது. இல்ல அது ஒரு போனதுனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த அளவு கூட்டம் வருது. என்ன, அப்ப நம்ம வந்து இடையில போய் இத போனோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, வேறு விதமா வந்து எதிரொலிக்கும். அதனால வந்து களத்தில வந்து 2 முனை போட்டி. ஆனா அந்த 2 முனை போட்டிக்கு வழிவிட்டு நம்ம கூட்டணியில இருந்தாலும் கூட, அது வந்து தார்மீக அடிப்படையில, ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில, நம்மளும் களத்தில இருக்கிறோம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஓவர்லுக் பண்ண வேணாங்கிற
ஒரு 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 பார்வையாக நம்ம எடுத்துக்கூடாதா அதை? இல்லை அது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரமாக நான் சொல்கிற இதில் அண்ணாமலை வந்து ராஜன் செல்லப்பா மதுரையில், இன்னும் சில தொகுதியில் வந்து அண்ணாமலை, நயினார், அந்த மினிஸ்டர்ஸில் சில பேர் கூட போகிறாங்க. ஆனால் சென்னையில் நீங்கள் எங்கேயா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அதிமுக வேட்பாளரோட பிஜேபி இருக்கவே மாட்டாங்க. சென்னை மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் வந்து பிஜேபி தலைவர்களோ அவங்க சார்பாக கொடியோ எதுவுமே காமிக்காமல் ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க அந்த விஷயத்தை. என்ன காரணம், பிஜேபிங்கிறது அதிமுக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் பல தொகுதியில் பார்க்குறாங்க. அது வந்து ஏற்கனவே ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டார். அவர் தொகுதியில் பிஜேபியை உள்ளே விட மாட்டார், கொடியும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து ஜெயக்குமார் நிற்கிற இடத்துல ஜெயக்குமாருக்கும் ஆப்போசிட்டில் நிற்கிற திமுக வேட்பாளருக்கு தானே வந்து கடுமையான போட்டி. ஆமாம் இல்லைங்களா? இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிறாரு, நம்ம ரஹ்மானுக்கான பையன் நிற்கிறார். ஆமாம், சுபேர்கான் நிற்கிறாரு. 2 பேரும் தான் கடுமையான போட்டி. இந்த இடத்துல வந்து தாவேக்கா ரோல் பண்ணுறதுக்கான வேலை அது நம்ம வந்து 4ஆம் தேதி தான் ரிசல்ட் தெரியும். நிச்சயமாக அங்கேயும் பண்ணுவார். இத்தனைக்கும் ஜெயக்குமார் வந்து எவ்வளோ காலகட்டத்திலையும் திமுக எல்லா தொகுதியிலும் வந்தால் கூட அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் இந்த இடம் வந்து சொல்ல முடியாது. அவரே வந்து 24 எலெக்ஷன் முடிஞ்சோடனே பிஜேபியால் தான் என் தொகுதி தோற்றேன், நான் வந்து 35,000 ஓட்டு அவங்க ப்ளஸில் ஆரம்பிக்கிறாங்க, நான் ஜீரோவில் ஆரம்பிக்கிறேன்னு அந்த மைனாரிட்டி ஓட்டு உழுவுலங்கிறத வந்து எடுத்து சொன்னார். பிஜேபி கூட்டணி வேணான்னு சொன்னார். சிவி சண்முகம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு 24க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாமல் பிஜேபி தன்னுடைய ஓட்டை மறைக்கிறதுக்கு தான் அதிமுகவில் உள்ள பூந்திருக்க ஒழிய அதிமுகவில் யாருமே விரும்பலை. இந்த இப்போ பாருங்கள், இப்போ இந்த டீலிமிட்டேஷன் வந்தப்போ கூட வெறும் எடப்பாடி தனியாக நின்றுருந்தாருன்னா அவர் எதிர்த்திருப்பார். இந்த தடவை வந்து இந்த 15-20 நாளாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய விஷயம் எதுவுமே செய்ய கிடையாது. ஆனாலும் எடப்பாடியால் பிக்கப் பண்ண முடியல. என்ன காரணத்தினால்னா முழுக்க இந்த சின்ன வயசு உள்ள, நான் சொல்கிறது வந்து நீ நம்பவே மாட்டீங்க, 18 to 55 வயசு வரை வந்து தாவேக்காவும் திமுகவும் தான் இருக்க ஒழிய ரொம்ப குறைச்ச பர்சன்டேஜ் தான் ஏடிஎம்கேயும் பிஜேபி இருக்குது. ஆனால் எனக்கு ஆச்சரியம், என்னுடைய நண்பர்கள் சரி பல பேர் வந்து அதிமுக பிஜேபி ஜெயிச்சிரும்னு என்கிட்டே சொல்கிறாங்க. நான் அதை கேட்டுக்கிட்டு தான் நான் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் நான் மறுக்கலை, அவங்களுக்கு வந்து ஓட்டே சுத்தமாக இல்லை அப்படிலாம் நான் பிரச்சாரம் அப்படி சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் அவங்க வெளியூர்லேருந்து பல பேரை ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை இது வாய்ப்பு இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு பல தொகுதியை சொல்கிறாங்க. அதுவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நானுமே அதை 4ஆம் தேதி தான் உட்காந்து பார்க்கணும் அந்த விஷயத்தை. அதான் தொங்கு சட்டமன்றம் அமையத்துக்கான அந்த நிலையை தான் நோக்கி போகுது. பார்த்தீங்க, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு அதை ஒட்டி தான் வந்து இன்னைக்கு கலவரம். இல்லை சார், அது எனக்கு விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லைல்ல, என்னுடைய விருப்பம் இல்லாத முக்கியம் இல்லை. ஏற்கனவே நடந்திருக்குல்ல 2006 நிச்சயமாக நடந்திருக்கு. அது அந்த காலகட்டம் இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 8 சோனை நான் பிரித்ததை வந்து அப்போ வந்து விஜயகாந்த் வருகை. ஆமாம், விஜய் வருகை இல்லை, அது தொங்கு சட்டமன்றத்துக்கான ஒரு அறிகுறியை நம்ம வந்து ஏன் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இடிக்குதுன்னா இந்த 52 தொகுதி நான் சொன்ன பாருங்கள், Zone 3யும் Zone 4ல் உள்ள இதில் 30, அதில் 22. இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் 22, தருமபுரி பெல்ட்டில் 30. இந்த தொகுதி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் டஃப்பாக இருக்கும். அங்கே பிரிக்கிறதுனால யாருக்கு போகுது? அந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் சார் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் சத்தியமங்கலம் மாசாணியம்மன் கோயிலிருந்து மன்னாரி சத்தியமங்கலம் கோயில் வரைக்கும் அந்த பெல்ட்டே பார்த்தீங்கன்னா முழுக்க அது ஏடிஎம்கே பெல்ட். ஆமாம், அதில் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த 52 தொகுதி, அங்கே 22 தொகுதி நீங்கள் சொல்கிற இடத்துல நான் நாமக்கல் வர 22ம் 21ல் ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் ஜெயலலிதா இல்லை, வந்து பிஜேபி அலைன்ஸு, இதில் தான் இந்த 22 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அதில் தான் விஜய் வந்து வர்றதுனால பாதிக்கும், எல்லாம் பாதிக்கும்னு நான் சொல்லலாம். 22 தொகுதியும் அதில் 10 தொகுதி போயிட்டா கூட அவங்களுக்கு பெரிய சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதா என்னோட எதிர்கட்சி கூட இருக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. அதில் ஒரு டவுட்டு தான். அது நம்ம 4ஆம் தேதி தான் பார்க்கணும். 23 ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வர ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி வரும்போது தான் நமக்கு தெரியும். அது எனக்கு என்னமோ அது பெரிய அதிமுக பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ஓட்டையாக தான் தெரியுது எனக்கு இதுவரை. பார்ப்போம், கலர் நிலவரத்தை பரடி பார்ப்போம். பொள்ளாச்சி டு சத்தியமங்கலம், அதே போல் வந்து நாமக்கல் டு அங்கே தானே உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையா இருக்கார். இல்லை, அவருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்துகிற வகையில் இப்போ அதிமுகவும் வந்து களத்தில் வேலை செய்கிறது, அதையும் நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஆமாம், அப்போ 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையை வந்து உருவாக்கிடுவார். அவர் ஜெயிக்கணும் அல்லது திமுக ஜெயிக்கணுங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் அங்கே யார் ஜெயிப்பா? ஏடிஎம்கே. அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏற்கனவே ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக தான் அவர் ஜெயித்தார். இல்லை, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ரெட்டலைக்கான வந்து அந்த வாக்குகள் வந்து அது செங்கோட்டை வந்து இப்போ அங்கே போயிருக்காரு, விஜய்கிட்ட போயிருக்காரு. ஆனால் வந்து இங்கே ரெட்டலை தான் வந்து
ரோல் பண்ணும். ரோல் பண்ணும் சார். ஆனால் செங்கோட்டையை வந்து அவருடைய சொந்த செல்வாக்கில் 10,000 ஓட்டு வாங்கி விஜய் ஓட்டு 20,000 முடிச்சுனாலே 30,000 போயிடுது. அப்போ ஏடிபிக்கு அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சுல்ல. அப்போனா வந்து முத்துசாமி வந்து அங்கே வந்து கூடுதல் கவனம் செலுத்தினா வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்துசாமி, செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாசலம் இந்த டீமை வந்து இன்னும் வந்து அதனால தான் செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து தூக்கி கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அங்கே விஷயம். அப்போனா இது முத்துசாமியும் தோப்பு வெங்கடாசலமும் அதில் வந்து கூடுதல் கவனம் இங்கே எடுக்கிற பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும். பிரேமலதாவுக்கும் சான்ஸ், அதாவது அதுக்கான அவங்களோட வெயிட்டும் இதில் போகுது எக்ஸ்ட்ரா. இல்லை, அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் நம்ம விருதுநகரில் வந்து நெருக்கத்தில் வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜியோடைய ஃபீல்டு ஒர்க்கு. ஆமாம், என்ன அதனால் அவரால் தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து டஃப் கொடுக்க முடிஞ்சுது. ராஜேந்திர பாலாஜி போல் வந்து ஒரு 10-20 பேர் வந்து இருந்ததா ஏடிமிக்கு வந்து பல தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஆனால் அந்த ராஜேந்திர பாலாஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம்கேல வந்து பல தொகுதிகளை வந்து அவர் வந்து கையில் வச்சுருக்காரு. அந்த ஒரு பேச்சும் இருக்குது. நம்ம அதையும் நம்ம வந்து அலட்சியமாக வந்து எடுத்துக்கூடாது. நம்ம அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நிச்சயமாக. ஏன்னா பெரும்பான்மை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மிக ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து அதை பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து ஒரு இந்து சமூகம் தான். அதில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்திலேருந்து அந்த பகுதியில் காஸ்ட் பேஸ்டு சப்போர்ட் இல்லை. ஆமாம், ஆனால் தொண்டர்கள் பேஸ்டு சப்போர்ட் வந்து எல்லாரையுமே அரவணைச்சு எல்லாரையும் இல்லை. அவரிடம் வந்து இருக்குது. அங்கே இப்போ ஏரியாவில் வந்து ஒருவேளை ஏடிஎம்கே அடி வாங்கினுச்சுன்னா அதில் போனதானுடைய அதர்வைஸ் அவரெல்லாம் ஜெயிக்கிறவர் தான். அதை வைகை செல்வன் அதே போல் கேகே சீட்டை கொடுக்கலையே. அதை வைகை செல்வன் கேகேஎஸ்ஆர்லாம் ராஜேந்திர பாலாஜியோடைய ஃபீல்டு ஒர்க்குக்கு முன்னாடி நிற்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். நம்ம அதையும் வந்து கணக்கு எடுத்து. ஆமாம் சார். இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேருடைய ஃபீல்டு ஒர்க்கு முன்னாடி யாருமே நிற்கிறது கஷ்டம். கரெக்டுங்களா? ஆனால் அவர் வந்து விராலிமலை போகிறது பயப்படுறாரு. அவர் அங்கே வந்து இவர் இருக்கார்ல. அப்போ விஜய் பாஸ்கர் நாங்கள் எனக்கு வந்து அந்த பக்கத்தையே காட்டாதீங்க. ஆமாம், பஞ்சப்பூர் தான் ஏன் இல்லை அப்படின்னு அவரோட நிப்பாட்டிக்கிறார். அது உண்மைதான். அது போல் சார் அந்தந்த பகுதியுடைய ஃபீல்டு ஒர்க்கரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. அது நிச்சயமாக டிஎம்கேலையும் பார்க்குறாங்க, ஏடிஎம்கேலையும் பார்க்குறாங்க. இந்த அனுபவம்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் வந்து தாவேக்காவுக்கு எப்படி சார் நம்ம அதையும் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த காரைக்குடி இந்த மாதிரி சில தொகுதியில் தான் வந்து கேண்டிடேட் வந்து ஓரளவு அந்த ஊரில் ஃபெமிலியர் ஆகி தெரிஞ்சிருக்காங்க. இந்த 6 பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆதவர்ஜுனா இந்த மாதிரி 6 பேர் வந்து இந்த ஒரு 1 இயராக அரசியல் வெளிச்சம் இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோதான். தொகுதி வந்து பெருசாக இருக்குமான்னு தெரில. இந்த அரசியல் வெளிச்சத்தை பற்றி ஆதவர்ஜுனா வாக்காளர் மத்தியில் ஃபெமிலியர் ஆகிடுவார். அதில் ஒன்று ஓட்டு போடுவாங்களாங்கிறது விஜய் வாக்கு தான் வரும். அது முழுக்க இப்போ புஷி ஆனந்துக்கு டி நகரில் வந்து இதான் விழுவும். இந்த மாதிரி தான் இருக்கும். ராஜ்மோகனுக்கு எழும்பூரில் இருந்தால் கூட விஜய் வாக்கு மொத்தமாக விழுவும். எக்ஸ்ட்ரா வாக்கெல்லாம் இவங்களுக்கு சொந்த வாக்கு அப்படிலாம் இல்லை. பணம் கூட கொடுத்தா கூட பெருசாலாம் இவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த வாக்கு சென்னையை பொறுத்தவரை இந்த 3 பேருக்கும் அதிகமாக கிடைக்கும். ரிசல்ட் வரும்போது இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் கள நிலவரமாக நான் கருதுகிறேன் சார். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்து தெரிவித்து இதே எங்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.